இந்த வீடியோவில் யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கி லிஸ்ட்டில் எப்படி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, அப்புறம் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, இது ரெண்டுத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக லிஸ்ட்டுக்கு வேல்யூஸை டேரெக்டாக நம்ம இந்தமாரி அசைன் பண்ணிட்டு பிரிண்ட் எல்லுன்னு சொன்னால் அவுட்புட்டில் இந்தமாரி வேல்யூ பிரிண்ட் ஆகிடும். இதுவே யூசர் கிட்டேருந்து இன்புட்டாக லிஸ்ட்டுக்கு வேல்யூஸ் வாங்கிட்டு அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறதை பற்றி இப்போ பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எடுத்தவொடனே ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா, எல்லுன்னு. அதுக்கப்புறம் சைஸை வந்துட்டு யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வாங்கிக்கிறேன். ஓகேவா, அதை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி என்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார் லூப் போடுறேன். அதில் 0 ஸ்டார்டிங் வேல்யூ, லெங்க்த்தை வந்து சைஸை வந்து எண்டிங் வேல்யூவும் வச்சுக்கிறேன். இப்போது என்டர் த எலமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நம்ம ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூ போயிட்டு எலமெண்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். இப்போது அப்பெண்டுங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக அந்த எல்லுங்கிற எம்டி லிஸ்ட்டில் போயிட்டு அப்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குற எலமெண்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகிடும். அடுத்தது கொடுக்கறது எல்லாமே லாஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே வரும். அப்பென்னாலே யூஸ் டு ஆட் எலமெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்னு நமக்கு தெரியும். அப்போது எண்ட் ஆஃப் த லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிகிட்டே வரும். எப்போ லூப் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வெளியில் வந்துடும். ஓகேவா, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சைஸ் கேட்குது, நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். இப்போ என்டர் த எலமெண்ட் கேட்குது, ஆனால் 10 கொடுக்குறேன். அடுத்த எலமெண்ட் கேட்குது, 20 கொடுக்குறேன். அடுத்த எலமெண்ட் 30, அடுத்த எலமெண்ட் 40, அடுத்த எலமெண்ட் 50. இப்போ பாருங்கள், 5 எலமெண்ட்டையும் நம்மக்கிட்டேருந்து யூசர் இன்புட்டாக வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடுது. புரியுதா? இதுதான் யூசர் இன்புட்டாக வாங்குறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து பைத்தானில் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஒன்று இருக்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதோட மெயின் யூஸே என்னென்னா, ஹெல்ப்ஸ் டு ரைட் கிளீனர், மோர் ரீடபிள் கோட் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் லூப்பிங் டெக்னிக்ஸ். யூஸ்வலாக ஃபார் லூப்பில் நம்ம நிறையா ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறத இது வந்துட்டு ரொம்பவே ஒர்க்கை கம்மி பண்ணி ஷார்ட்டாக முடிச்சிடும். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். ஃபார் லூப்புக்கும் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கான் பாருங்கள். ஃபார் லூப்பில் வந்து மல்டிபிள் லைன்ஸ் தேவைப்படும் ஒவ்வொரு வேல்யூவாக ஐட்ரேட் பண்ணுறதுக்கு, மேனுவலாக ஒன்று ஆட் பண்ணுறதுக்கு. அதுவே லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் வந்துட்டு அந்த சேம் டாஸ்க்கை ஒரே லைன்லேயே பண்ணிடும். இதனால கோடு வந்து ரொம்ப சிம்பிளராக இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். எக்ஸ்பிரஷனு, ஃபாரு, ஐட்டமு, அதாவது வேரியபிள் நேமு, இன் ஐட்ரபிள். இங்கே ஏதாவது இஃப் கண்டிஷன் தேவைப்பட்டால் இங்கே போட்டுக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்துட்டு அதோட சின்டாக்ஸு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, கீழே பாருங்கள். ஒரு லிஸ்ட்டில் 4 வேல்யூ இருக்குது. அந்த 4 வேல்யூவும் ஸ்கொயர் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபார் லூப்பில் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் வேரியபிள் நேம் ஒன்று கொடுத்துருக்கேன், வேல்னு, இன் ஏன்னு சொல்லிடுறேன். இப்போது ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் வேல்யூ இன்ட்டு 2 ஒவ்வொரு வாட்டியும் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டில் அப்பெண்ட் பண்ணிகிட்டே வரேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணதும் நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஆகிடுது. இந்த 3 லைனில் பண்ண விஷயத்த நான் இங்கே ஒரே லைன்லேயே பண்ணுறேன். இதுதான் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷனோட அட்வான்டேஜ். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கொயர் பண்ணி அதை ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டில் மாற்றிக்கிட்டே வரோம். ஓகேவா, இங்கே இந்த சின்டெக்ஸ் படியே கொடுத்துருக்கேன் பாருங்கள். எக்ஸ்பிரஷனு, ஃபாரு, ஐட்டமு, இன்னு, ஐட்ரபிள். இந்த இடத்துல நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணல. ஓகேவா, இப்போது இது வந்துட்டு எக்ஸ்பிரஷனு, வேல்யூ இன்ட்டு 2ங்கிறது எக்ஸ்பிரஷனு, ஃபாருங்கிறது ஃபார் லூப்போட கீவேர்டு, வேல்யூங்கிறது ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுற வேரியபிள் நேமு, இன்னு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரா, ஏங்கிறது ஏற்கனவே உள்ள லிஸ்ட்டு, ஐட்ரபிள் லிஸ்ட்டு. ஸோ இதுலேருந்து ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணி ஒரு லிஸ்ட்டாக மாற்றிடும். நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபில்டர் ஈவன் எலமெண்ட் இன் ஏ லிஸ்ட். அதாவது லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கிற ஈவன் எலமெண்ட்டை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே லைனில் லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணால் பண்ணிடலாம். இது வந்துட்டு நியூவாக க்ரியேட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டோட நேமு. இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து என்ன கொடுத்துருக்குன்னா வேல்யூங்கிறத ஷார்ட்டாக வேல்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா இதில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு லிஸ்ட்டில் போயிட்டு ஆட் ஆகும். இப்போ இங்கே என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, லூப்பில் ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கிறோம்ல இந்த லிஸ்ட்லேருந்து, அது எடுத்து 2வால் டிவைட் பண்ணுறேன் பர்சன்டேஜ் போட்டு. ரிமைண்டர் நமக்கு 0 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ மட்டும் இந்த ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுன்னா 2, 4, 10 இந்த 3 ஐட்டம் மட்டும் 2வால் டிவைட் ஆகும். ரிமைண்டர் வந்து நமக்கு 0 வரும். அந்த ஐட்டம் மட்டும்தான் இந்த ரிசல்ட்டுங்கிற லிஸ்ட்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். லாஸ்ட்டாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது இதெல்லாம் வரும். இதுவே வந்துட்டு ஆட் நம்பர்ஸ் வேணும்னா இந்த ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு 0க்கு பதில் இங்கே நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டா இதில் இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எல்லாம் பிரிண்ட் ஆகும். அப்போ 7, 5, 9ங்கிறது நமக்கு அவுட்புட்டில் வந்துடும். புரியுதா? இந்த மாதிரி
ஈஸியா நம்ம பண்ணிடலாம். எல்னு ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். இதில அந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சின்டாக்ஸ் மாரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் வரணும். அடுத்து ஃபார்ங்கிற கீவேர்டு, ஃபார் லூப்ல யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் நேமு, இன்னு, ரேஞ்ச். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 6 அப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பரை ஒன்று ஒன்றா ஐயில் வரும். அந்த ஐயை இந்த லிஸ்ட்டுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் எல்லுன்னு சொன்னால் நமக்கு பார்த்துங்க 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர் லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இப்போது 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பர் வேணுன்னா ரேஞ்சில் 1,11 கொடுத்துடணும். இப்போ ரன் பண்ணுங்கள். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஓகேவா? இப்போது இதிலே வந்துட்டு எனக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஸ்கொயர் ஆகி பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல I*2 அப்படின்னு கொடுத்தோன்னா ஒவ்வொரு நம்பரும் ஸ்கொயர் ஆகி பிரிண்ட் ஆகும். இதில் கியூப் ஆகி பிரிண்ட் ஆகும்னா I*3 அப்படின்னு சொல்லிட்டோன்னா நமக்கு கியூப் ஆகி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போது I+I வர நம்பரை ஐயில் தானே ஒன்று ஒன்றா வரும். அதை ஆட் பண்ணி அதிலே லிஸ்ட்டாக மாற்றுறேன். இப்போ 1 + 1 எடுத்தோடனே 2ன்னு வரும். 2 + 2 4ன்னு வரும். 3 + 3 6ன்னு வரும். 4 + 4 8ன்னு வரும். 5 + 5 10ன்னு வரும். இந்த மாதிரி போகும். ஓகேவா? இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போது இன்னொன்று கூட இதில் பண்ணலாம். என்னென்னா ஐ இருக்குல்ல, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் கூட செக் பண்ணலாம். என்னென்னா இதில் வர ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணால் I%2 = 0. ஓகேவா? இப்படி ஒரு கண்டிஷன் நீங்கள் போட்டோன்னா எப்பப்பெல்லாம் ஐ வந்து 2ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வருதோ அந்த நம்பரை மட்டும் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுன்னு நம்ம சொல்லிடுறோம் ஒரு கண்டிஷன். இப்போ பாரு 2 4 6 8 10 மட்டும்தான் நமக்கு லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. இதுவே வந்துட்டு = 0ன்னு கொடுத்தா ஆட் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு ஆட் ஆகும். 1 3 5 7 9 இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ்லாம் கூட நம்ம ஒரே லைன்லேயே யூஸ் பண்ணோன்னா அந்த லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணலாம்.